வணக்கம். நேற்று கரூர்ல தாவேக்காவுடைய தொண்டர்கள் 40 பேருக்கு மேற்பட்டவங்க மயக்கமுற்று விஜயை பார்க்க வந்த அந்த கூட்ட நெரிசல் சிக்கி மரணம் அடைஞ்சிருக்காங்க. சந்திக்கிற நிகழ்வை தொடர்ந்து செய்து வருகிறார். அதில் இன்று கரூரிலே நடந்த கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி 20 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற துயர செய்தியை நமக்கு சொன்னபோது visuals of a huge number of crowd, over 30,000 people gathered at the Karur rally of actor Vijay. Remember, he is the newest disruptor to enter Tamil Nadu. இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த செய்தி இப்ப உலுக்கியிருக்கு. அதற்கு பாரத பிரதமரான நரேந்திர மோடி, அமித்ஷா, அதே போல தமிழ்நாட்டின் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின், அண்ணன் சீமான் அவர்கள் போன்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நேரடியாக செந்தில் பாலாஜி, சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம், இன்னும் இருக்கிற பல்வேறு மந்திரிகள் இவங்க எல்லாருமே களத்துக்கே போயிட்டு அந்த மருத்துவமனையில பாதிக்கப்பட்ட, அதாவது இறந்து போன அந்த தொண்டர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி வர்றதை நம்ம பார்க்க முடியும். விஜய் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை சந்திப்பதாக சொல்லியிருந்தாரு. அது பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளா இருந்துச்சு. அதே போல இது மூன்றாவது இந்த சனிக்கிழமை தான் தன்னுடைய தொண்டர்களை சந்திப்பதற்காக நேற்று கரூர்ல பேச வந்திருந்தார். அவருடைய பயண திட்டம் என்ன என்பதை நேற்று காலையிலேயே தாவேக்காவுடைய அந்த ட்விட்டர் பக்கத்துல போட்டாங்க. நடந்த மரணத்துக்கு ஆளும் கட்சி முறையான ஏற்பாடுகளை செஞ்சு தரல, முறையான இடத்துல நாங்க கேட்ட இடத்துல இடங்கள் தரல, அதனாலதான் இந்த மரணங்கள் ஏற்பட்டது சொல்லி தாவேக்கா சார்பில் சொல்லப்பட்டாலும், ஆளும் கட்சியில இருந்து தாவேக்காவுடைய தொண்டர்கள்லாம் ஒரு தற்கொலைகளாக இருக்காங்க, ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்க, அதனாலதான் இந்த ஏற்பாடுகள் நடந்துச்சு. அதே போல விஜய் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவர் சொன்ன நேரத்துக்குள்ள பேசாதனாலையும் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பு இருந்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும், இதுல முழுக்க முழுக்க எந்த அரசியலும் நம்ம பேசாம அங்க நடந்த நிகழ்வை நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். அதுவும் கனத்த இதயத்தோடு நம்ம இந்த பதிவை நம்ம போடுறோம். நேற்று காலையில விஜய் அவர்கள் நாமக்கல்ல நேற்று 8:45 பேசுறதா இருந்துச்சு. 8:45ன்றதுனால 5 மணிக்கு, 5:30 மணிக்கு, 6 மணிக்கெல்லாம் விஜயுடைய தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காக நாமக்கல் சென்றாங்க. 8:45 பேச வேண்டிய விஜய் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலே காலையில 8:45 தான் நிக்கிறார். அதன் பிறகு திருச்சி சேர்ந்து திருச்சியிலிருந்து நாமக்கல் வர்றதுக்கு அவருக்கு 2 மணி ஆகி போகுது. 2 மணிக்கு விஜய் அவர்கள் பேச வராங்க. அப்ப காலையில நம்ம விஜயை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்ன நினைச்சிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாருமே உணவு இல்லாம, குடிக்க தண்ணீர் இல்லாம காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 மணிக்கு விஜய் பேசிட்டு, 2 மணிக்கு பேசின விஜய் அவர்கள் கரூர்ல மதியம் 2 மணிக்கு பேசுவதாக நேரம் குறிக்கப்பட்டு இருந்தது. ரசிகர்கள் எல்லாம் வர்றதா இருந்தாங்க, தொண்டர்கள் எல்லாம் வர்றதா இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் 2 மணிக்கு நாமக்கல்லே பேசுறதால நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றதுக்கு இரவு ஆகி போகுது. அப்போ மதிய நேரத்துக்குள்ள விஜய் பேசியிருந்தாருன்னா பகல் நேரம், வெயில் நேரம், ஆனா வெயில்ல எங்கடா போறது, பகல்ல வேலையை விட்டு எங்க போறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். ஆனா விஜய் பேசுனதே இரவு 7 மணி ஆனதுனால அப்போ வேலைக்கு விட்டு வர்ற பொதுமக்கள் ஆகட்டும், விஜயுடைய தொண்டர்கள் ஆகட்டும், ஒரு பெரிய கூட்டம் கூடி போறாங்க. கரூர்ல தாவேக்கா சார்பாக கேட்கப்பட்ட இடம் அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற அந்த ரவுண்டானா பகுதியில கேட்கறாங்க. அது 4 முனை சாலை, அது அந்த இடத்துல கேட்கறாங்க. ஆனா காவல்துறை அங்க கொடுக்க மறுக்குது, அனுமதி கொடுக்க மறுக்குது. இப்ப இருக்கிற அந்த வேலுச்சாமிபுரத்துல தான் 2 தினங்களுக்கு முன்னாடி, சில தினங்களுக்கு முன்னாடி எடப்பாடியார் பேசிட்டு போனார். அங்கதான் அதிமுக கூட்டம் நடத்தினாங்க. அதே இடத்துல தான் உங்களுக்கும் தரோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு அந்த இடத்த ஒதுக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல கிட்டத்தட்ட 10,000 பேர் தான் சேர முடியும்.
ஒரு 60,000 பேர் வந்து கூடுகின்ற ஒரு இடமா இருக்கு. ஆனா 10,000 பேர் தான் சேர முடியும். ஆனா அதை தாண்டி எங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வருவாங்க, இந்த இடம் எங்களுக்கு போதாதுன்னு சொல்லி தாவேக்கா சார்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் காவல்துறை ஏற்கனவே எடப்பாடியார்லாம் வந்து கூட்டம் போட்ட இடம் இதுதான், இந்த இடத்துல நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. நேரம் போக போக விஜயை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட வந்து நேற்று வந்து ஒரு 30,000த்துக்கும் மேற்பட்டவங்க வந்து அந்த இடத்துல வந்து திரண்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் தான் வந்து திரள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அங்க வந்து 30,000த்துக்கும் மேற்பட்ட அந்த தொண்டர்கள் பொதுமக்கள் வந்து அங்க கூடியிருக்காங்க. அப்ப விஜய் வந்து அந்த கூட்டம் நடக்கிற அந்த பேச வேண்டிய இடத்துக்கு வர்றதுக்கே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரும் பாடாயிட்டு. அது மட்டும் இல்லாம விஜய் வர்ற வழியிலேயே விஜயை பின்தொடர்ந்து வந்த ரசிகர்களால பல இடங்கள்ல வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. விஜய் வந்து பல முறை வந்து கட்சியின் சார்பாகவோ விஜயும் வந்து அறிவித்திருக்கிறாரு, என்னை பின்தொடரக்கூடாது, அதே போல வந்து கரண்ட் கம்பங்கள்ல ஏறக்கூடாது, காவல்துறை என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை அறிவுறுத்துறாங்களோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே விஜய் தரப்புல இருந்தும் தாவேக்கா தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ரசிகர்களோ அந்த தொண்டர்களோ அதை ஃபாலோ பண்ற மாதிரி எதுவுமே நமக்கு நேற்று தெரியல. அந்த மாதிரிதான் நேற்று விஜய் வரும்போது அவரை பின்தொடர்ந்து வந்ததுனால பல விபத்துக்கள் நடந்திருக்கு நேற்று. அதுல வந்து தப்பிச்சு அதனால மீண்டு வந்துதான் நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து மேடை ஏறுறாரு. ஏறும்போதே அவர் வந்து காவல்துறைக்கு வந்து நன்றி சொல்றாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. காவல்துறை இல்லைனா இந்த கூட்டத்துல வந்து நான் பேசியே இருக்க முடியாது. நான் இன்னொன்னு நினைச்சேன், நான் வந்து அந்த பைபாஸ்லயே பேசிட்டு போயிடலாம் அப்படின்லாம் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி விஜய் தன்னுடைய பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாரு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா பேசுற நேரத்தை விட ரொம்ப குறைவான நேரம் தான் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதுக்குள்ளேயே வந்து யாரோ ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுறாரு. ஆம்புலன்ஸுக்கு சொல்லப்படுது. ஆம்புலன்ஸுக்கு சொல்லப்பட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து வருது. வரும்போது அந்த ஆம்புலன்ஸ் வந்து தாவேக்கா கொடி கட்டப்பட்டிருக்கு. அதை விஜய் பார்த்துட்டு கேட்கிறாரு, என்னடா ஆம்புலன்ஸ் கூட நம்ம கட்சி கொடி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதன் பிறகு மீண்டும் ஒரு சலசலப்பு. யாரோ மயக்கம் போட்டு சொல்றாங்க. விஜய் தன்னுடைய பாட்டில் கையில் வச்சிருந்த அந்த வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டு அவங்க குடிக்க வச்சு காப்பாத்துறாரு. அதன் பிறகு ஒரு குழந்தை வந்து காணாம போனதாக சொல்லப்படுது. விஜயே அறிவிக்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு 9 வயசு குழந்தை வந்து காணாம போயிருக்கு, அந்த தம்பியெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அதன் பிறகு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டிருக்கு, பேச்சை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து சொல்றாங்க. மீண்டும் மீண்டும் வந்து ஆம்புலன்ஸ் வர்றதை பார்த்துட்டு விஜய் அவர்கள் வந்து அந்த பேச்சை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஆனா அதற்குள்ளேயே பல தொண்டர்கள் வந்து மயக்கம் போட்டு அந்த இடத்துல விடுறாங்க. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000-40,000 பேர் திரண்டதுனால ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டு குடிநீர் வசதி இல்லாம மக்கள் வந்து மயக்கம் போட்டு ஒரு சூழல் ஏற்பட்டு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டது. இந்த சூழல் வந்து எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, விஜய் வந்து நேற்று மதியமே வந்து பேசிட்டு போயிருந்தானா இந்த சூழல் ஏற்பட்டிருக்காது. ரெண்டாவது வந்து அவர் வந்து பேச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அப்புறம் விஜயோடைய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்கிருந்து நேரடி ஒளிபரப்பு பண்றாங்க. ஏற்கனவே எடப்பாடியார் வந்து பேசின ஒரு இடமாக இருந்தாலும் கூட அது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தொண்டர் கூட்டம். அவங்க யாருமே வந்து அதிகமான மொபைலை வந்து பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. அங்கிருந்து நேரடி ஒளிபரப்பு பண்றவங்களும் யாரும் இல்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து பேசும்போது அங்க வந்து இந்த நெட்வொர்க் பிரச்சனை வந்து அங்க இல்லாம இருந்துச்சு. ஆனா நேற்று வந்து விஜயை வந்து பார்க்க வந்த தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே நேரடி ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய கைபேசியில வந்து போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, பயன்படுத்துறது, அதை இன்ஸ்டாகிராம்ல போடுறது, பேஸ்புக்ல போடுறது, இந்த வேலை பண்ணதுனால மிகப்பெரிய அளவுல வந்து அங்க நெட்வொர்க் தட்டுப்பாடு ஏற்பட்ட உடனே விஜய் பேசுறது எங்களுக்கு கேட்கல, இது வேண்டுமென்றே வந்து ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணுது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா பின்னாடி இருந்தவங்களாம் முன்னாடி வர ஆரம்பிச்சான். கிட்ட நெருங்கி நெருங்கி வர 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 ஒரு மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளி ஏற்படுது. இப்போ அடர்த்தியா தூரமா விரிஞ்சு இருக்கிற அந்த விசாலமா இருக்கிற அந்த தொண்டர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வந்து ரொம்ப அடர்த்தியா நெருங்கும் போது அங்க வந்து ஒரு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டு அங்க வந்து மயக்கம் விட்டு எல்லாருமே வந்து நேற்று வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த சூழலை தான் பக்கத்துல இருந்த ஒரு தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் அங்க மயக்கம் விட்டவங்களாம் சேர்த்திருக்காங்க. இதை தெரிஞ்ச உடனே வந்து செந்தில் பாலாஜி வந்து ஸ்பாட்டுக்கு வராரு. உடனடியாக சிஎம் வந்து செந்தில் பாலாஜிக்கு அறிவுறுத்தி செந்தில் பாலாஜி வந்து அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப தாவேக்காவினர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அங்க வந்து மயக்கம் போட்டு விழுறது வந்து எங்கள் கட்சி தலைவரான விஜய்க்கே தெரியாத போது இது வந்து எப்படி ஆளுங்கட்சிக்கு எப்படி தெரிஞ்சுது, அதுவும் சிஎம்க்கு எப்படி தெரிஞ்சுது,
அவங்க எப்படி வந்து செந்தில் பாலாஜி சொன்னாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் உள்ள வந்து வெளியே போக முடியாத ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற நேரத்துல செந்தில் பாலாஜி மட்டும் ஸ்பாட்டுக்கு எப்படி வந்தாரு, அவர் அங்கிருந்து எப்படி வந்து வெளியே போனாரு, இந்த தகவல்லாம் ஆளுங்கட்சிக்கு எப்படி அட்மிட் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விகளை வைக்கிறாங்க. அதே போல நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்க கேட்கிற இடத்துல வந்து தாவேக்காவுக்கு வந்து இடம் ஒதுக்குவதே கிடையாது ஆளுங்கட்சி. அவர் வந்து இந்த ஒர்க் ஃபார் ஹோம்ன்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசியல் பண்ண பாக்குறாரு அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் திமுக வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து விஜய் மீது வச்சிருந்தது. அப்பெல்லாம் விஜய் சார்பாக வைக்கப்பட்ட வாதம் என்னடான்னா, நாங்கள் வந்தா கூட்ட நெரிசல் ஏற்படும், பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படும், அதனாலதான் நாங்க வர்றதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது நேற்று நடந்திருக்குது. சரி, இன்னைக்கு வந்து அவர் வந்து பொதுமக்களை சந்திக்க வந்திருக்கிறாரு, மக்களோட மக்களா வந்து பேச இருக்கிறாரு, அதுக்கான இடங்களை ஒதுக்கிக்கணும், ஆளுங்கட்சி இந்த வேலைகள்லாம் ஏன் செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வந்து பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க வந்து விஜயுடைய ரசிகர்களை வந்து தற்கூரி அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லாம் இளைய பிள்ளைகள், இன்னும் அரசியல் படுத்தப்படாத பிள்ளைகள், அவங்க கூடுகின்ற இடத்துல இந்த மாதிரி நெருக்கடிகள் ஏற்படும், இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படும் சொல்லி ஆளுங்கட்சிக்கு தெரியாதா? ஆளுங்கட்சி திட்டமிட்டு இந்த வேலைகளை செஞ்சுதா அப்படின்றத இந்த இதுல இருந்து நம்ம கவனிக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேற்பட்டவங்க வந்து அங்க இறந்து போன பிறகு ஏற்கனவே ஸ்டெர்லைட் அந்த படுகொலைக்கு நீதி விசாரணை வேண்டி ஒரு குழு அமைச்சாங்க, விசாரணை குழு அமைக்கப்பட்டாங்க. அதே அருணாச்சலம் நினைக்கிற அவருடைய அதிகாரி பேரு, நீதிபதி பேரு அருணாச்சலம் நீதிபதி பேரு. அந்த அருணாச்சலம் நீதிபதி தலைமையில நேற்று வந்து இந்த படுகொலைக்கு யார் காரணம், இந்த மரணத்துக்கெல்லாம் யார் காரணம் சொல்லி ஒரு நீதி விசாரணையை வந்து விசாரிக்க சொல்லி நேற்று தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து சில கேள்விகள் இருக்குது. இது போன்ற கூட்டங்கள் நடக்கும்போது அதை வந்து அரசு வந்து கவனத்தில் கொண்டு ஒரு முறையான இடங்களை ஒதுக்கி முறையான ஒரு பாதுகாப்பை அளிச்சு அந்த மக்களை பாதுகாக்க தவறதை விட்டுவிட்டு ஒவ்வொரு முறையும் மரணம் ஏற்பட்ட பிறகு துணை முதல்வர் வந்து ஃபாரின் போறவர் வந்து திடீர்னு ரத்து பண்ணிட்டு வராரு மரணம் ஏற்பட்ட இடத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் மரணம் ஏற்பட்ட போதெல்லாம் வந்து அங்கிருந்து வந்து அந்த மரணம் ஏற்பட்டவங்களை வந்து பாக்குறது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, அவங்களுக்கு வந்து நிதி ஒதுக்குறது தமிழ்நாட்டுடைய அரசுடைய வேலையா? இதை முறைப்படுத்தி அவங்க செய்யணும். அதே போல விஜய்க்கு வந்து திமுக அரசு வந்து நெருக்கடி கொடுக்குதா அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து சொன்னாலும் கூட நாம ஒரு விஷயத்த வந்து இந்த கவனம் எடுத்துக்கணும். இந்த புஷ்பா 2 படம் வந்தப்போ கிட்டத்தட்ட வந்து ரசிகர்கள் வந்து தள்ளுமுள்ள வந்து இறந்து போனதுக்கு அல்லு அர்ஜுன் வந்து கைது செய்யப்பட்டார். இப்ப இந்த மரணத்துல வந்து 40க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த 40 பேருக்கு மேற்பட்ட இறந்ததுக்கு திமுக அரசு விஜய் வந்து அல்லு அர்ஜுனை கைது செய்தது போல செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு பேச்சும் ஓடிட்டு இருக்கு. எது எப்படியோ இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, இது போன்ற மாநாடுகளுக்கும் பெரிய கூட்டங்களுக்கும் சின்ன பிள்ளைகளை, கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க, இளைய பிள்ளைகள் நீங்க யாரும் போகாதீங்க. அதே போல பெற்றோருக்கு நான் சொல்றது என்னன்னா, பெரிய அளவுல கூட்டங்கள் கூடுற இடத்துல வந்து உங்க பிள்ளைகளை அனுப்பாதீங்க. அந்த கூட்டங்களை தவிருங்க. அது கோயிலா இருக்கட்டும், சபரிமலை ஆகட்டும், இல்ல திருவிழாக்கள் ஆகட்டும், கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல வந்து உங்க சின்ன பிள்ளைகளை, கர்ப்பிணி பெண்களை, வயதானவங்களை வந்து அனுப்பாதீங்க. அதனால மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். எந்த சூழ்நிலை என்ன நடக்கும்ன்றத நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. வருங்காலங்கள்ல நீங்க கவனத்தில் கொண்டு இது போன்ற கூட்டங்களுக்கு நீங்க அனுப்பாதீங்கன்றதுதான் இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்ல வரோம். இந்த நேரத்துல நமது சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.